நீங்க பேசின ஒரு வார்த்தை உங்களை விட்டு போனதுக்கு அப்புறம் அது உங்க கையில இல்ல. நீங்க பரப்புன எந்த ஒரு செய்தியோ இல்ல வதந்தியோ அது இப்ப எங்க இருக்குன்னு. ஒரு கிராமத்துல ஒரு இளைஞன் இருந்தான். அவனுக்கு ஒரு பழக்கம் இருந்தது. மத்தவங்க செய்யற சின்ன தவறுகளை கூட அதை போய் ஊர்ல இருக்கவங்க கிட்ட எல்லாம் வந்துட்டு இல்லாததும் பொல்லாததுமா சொல்ற ஒரு பழக்கம் தான் அவனுக்கிட்ட இருந்தது. அதை கண்ட அவனோட குரு அவனை கூப்பிட்டு கண்டிச்சார். அவன் குரு கிட்ட மன்னிப்பு கேட்டான். ஆனாலும் அவனுடைய செய்கையோட தீமை என்னங்கிறது அவன் மனசுல ஆழமா பதியலைங்கிறத தெரிஞ்சுக்கிட்ட அந்த குரு அவன்கிட்ட அவன் கொண்டு வந்த அந்த பஞ்சு மூட்டையை தந்து கிராமத்துக்கு வெளியில இருக்கிற ஒரு மலை குன்னு மேல ஏறி போய் இந்த பஞ்செல்லாம் பறக்க விட்டுட்டு வா அப்படின்னு சொல்றாரு. அவனும் அந்த பஞ்சு மூட்டையை எடுத்துட்டு போய் அதை திறந்து வச்சு அதுல இருக்கிற பஞ்செல்லாம் எடுத்து சின்ன சின்னதா பிச்சு காத்துல ஊதி பறக்க விட்டுட்டு வந்தப்போ ரொம்ப சுலபமா இதை செய்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு குரு கிட்ட சந்தோஷமா சொன்னான். அதை கேட்டோன்னா அந்த குரு, அப்படியா, சரி, இப்ப நீ திருப்பி அதை எங்க பறக்க விட்டியோ அதே இடத்துக்கு போ. நீ பறக்க விட்ட பஞ்சு எல்லாத்தையும் ஒண்ணு விடாம திருப்பி பொறுக்கி எடுத்துட்டு வரணும் அப்படின்னு சொல்ற. அதை கேட்டோன்னா அவனுக்கு ஒரே அதிர்ச்சி ஆயிடுச்சு, தகச்சு போயிட்டான். ஆனாலும் குருவோட சொல்ல தட்டாம பறக்க விட்ட இடத்துக்கு போறான், பொறுக்கிறதுக்கு பார்க்கறான். அவனுக்கு அவன் பறக்க விட்ட பஞ்சு அவன்கிட்ட கிடைக்கவே இல்லை. திருப்பி சொல்றான், 1 மணி நேரத்துக்கு முன்னாடி நான் பறக்க விட்ட பஞ்சு எங்கெல்லாமோ பறந்து போயிடுச்சு, அதை என்னால் சேகரிக்க முடியல அப்படின்னு குரு கிட்ட ரொம்ப வருத்தத்தோட சொல்றான். அதுக்கு குரு அவங்ககிட்ட சொன்னார், 1 மணி நேரத்துக்கு முன்னாடி பறக்க விட்ட பஞ்சை கூட உன்னால சேகரித்து கொண்டு வர முடியல, அது எங்கெல்லாமோ போயிடுச்சு. மற்றவர்களை பற்றி நீ என்னென்னவோ சொல்லி இல்லாததும் பொல்லாததுமா வதந்திகளை பறக்க விட்டுட்டு வரியே, அது யார் யார்கிட்ட போய் சேர்ந்து அவங்கவுங்க வாயிலிருந்து அது வேற என்ன செய்திகளா மாறி என்னென்ன விளைவுகளை ஏற்படுத்துனுச்சோ அதெல்லாம் திருப்பி பழைய நிலைக்கு கொண்டு வர முடியுமான்னு அவர் கேட்குறார். நீ தவறையே உணர்ந்து மன்னிப்பு கேட்டாலும் மன்னிப்பு கேட்குற அந்த ஒரு வார்த்தை மூலமா அதெல்லாம் பழைய நிலைக்கு திரும்பி வந்துடுமா அப்படின்னு அவங்ககிட்ட கேட்குறார். அப்போதான் அந்த இளைஞனுக்கு தான் செய்த தவறு என்னங்கிறது அவனுக்கு புரிய வருது. கண்களில் கண்ணீரோட நாணி போய் குறுகி குனிஞ்சு நிற்கிறான். குரு அவனை ஆசுவாசப்படுத்தி, கவலைப்படாத, இன்னைக்கு நீ இதை உணர்ந்துட்ட, இனி இதை நீ செய்ய மாட்ட அப்படின்னு அவன் தோலை தட்டி கொடுத்து அவனுக்கு தைரியப்படுத்துறார். அன்னையிலேருந்து அவனுக்கு அந்த பழக்கம் அடியோடு போயிடுச்சு. காற்றில் பறந்த பஞ்சை உங்களால் திருப்பி பிடிக்க முடியாது. அதே மாதிரி தான் ஒருத்தரை பற்றி நீங்கள் பேசின தப்பான வார்த்தையும் மன்னிப்பு கேட்கலாம், ஆனால் அந்த வார்த்தை ஏற்படுத்தின காயத்தை உங்களால் துடைக்க முடியாது. அடுத்த கதையில் சந்திப்போம்.